அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸ் பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அர்ச்சனாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையுமே தெரியும். அப்படி ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா ஆரி. இந்த ஆரி வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அர்ச்சனாவுக்கு இந்த அளவுக்கு வந்து செம்பு தூக்குறாரு. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரி மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை இருந்துச்சு. ஆரிக்கு நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து ஃபேன்ஸாக இருந்திருக்கும். ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா அவர் மேலே வந்து ஒரு இதை எடுத்து தானே வந்து அப்பிக்கிட்டாரோ, ஒரு கரை எடுத்து அப்பிக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. தேவையெல்லாம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்து செம்பு தூக்குறாரு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் சீசன் 4 டைட்டில் வின் பண்ணார். அவர் கொஞ்சம் நேர்மையாக இருந்தார். அவர் ஜல்லிக்கட்டு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் நின்று மக்களுக்காக குரல் கொடுத்தாரு அப்படின்லாம் வச்சு நம்மளுக்கு வந்து ஆரி மேலே ஒரு தனிப்பட்ட பிரியம், பாசம், ஒரு ஃபேனை கூட நம்மளாம் இருந்தோம். ஆனால் அவர் தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு வந்து முட்டு கொடுக்குறாரு. இதே ஆரி வந்து ஏன் மற்ற விஷயங்கள்லாம் பேசாமல் திடீர்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விசித்ரா மேலே எவ்வளோ தூரம் அவங்க வந்து சாணி அள்ளி பூசினாங்க, எவ்வளோ நெகட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்து பேசினாங்க. அப்போயெல்லாம் இவர் வந்து பேசாமல் திடீர் இதே நிக்சனை வச்சு காஜி நிக்சனில் ஆரம்பித்து அவனை கெட்ட வார்த்தையில் இன்ன வரையும் அவனை வந்து பேசிகிட்டு இருக்காங்க, மாயா பேசியிருக்காங்க. அப்போயெல்லாம் வாய் திறக்காத இவர் திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஓஜி பிளேயர் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் என்ன போடுறாருன்னா, ஆரி அர்ஜுனன் பண்ணதில் 1% எஃபர்ட் கூட நீ அர்ச்சனா போடவே இல்லை, உனக்கு 19 கோடி ஓட்டு வந்திருக்குன்னு சொல்லி நீ ஆரியோட அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்பவே ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவர் பண்ண அளவுக்கு எஃபர்ட்டை விடு, ஆனால் அந்த வீட்டில் வந்து வீட்டு வேலை செய்ய சொல்லுவாங்க, அதை கூட நீ ஒழுங்காக செய்யாமல் நீ எஸ்கேப் ஆகிட்டு இருந்த, அதனால் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு வந்து தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் தேவையில்லாமல் உள்ளே வந்து நம்மளுடைய ஆரி தேவையில்லாமல் உள்ளே வந்து மக்களே இதை வந்து பிரச்சனையை வந்து அப்படியே விட்டுருங்க, இதெல்லாம் கடந்து போயிருங்க, அவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க, அவங்க வந்து வெற்றி பெற்றுறாங்க, அதனால் அவங்க வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டோம், நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம், அவங்களுக்கு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்லுங்கள். அவங்க அதாவது திருப்பி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா ஜர்னிக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லி இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு ட்வீட் போட்டிருக்கார். ஸ்டாப் ஹேட்டிங் ஸ்ப்ரெட்டிங் லவ்வா, ஹேட்டை வந்து விட்டுட்டு லவ்வை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. இது வந்து என்னென்னா அவர் மேலே இருக்க மரியாதை அவரே குறைச்சிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அர்ச்சனா தான் தொடர்ந்து அர்ச்சனா ஃபேன்ஸாக இருக்கட்டும், அர்ச்சனாவாக இருக்கட்டும், தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நைட்டியை வந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இதில் இவர் என்ன தவறாக இப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் சொல்கிறாங்க, நேர்மையான ஒரு கிரிட்டிசிசம் சொல்கிறாங்கல்ல. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒன்றுமே பண்ணல, நீ ஆரி போட்ட அளவுக்கு எஃபர்ட் போடல, அதே மாதிரி நீ வீட்டு வேலை கூட ஒழுங்காக செய்யலை, உனக்கு வந்து ஆரி ப்ரோ கூட அதிக ஓட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கறது ஏதாவது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கா, பர்சனலாக பேசுனாங்களா, இல்லை அந்த கேமை வச்சு தான் அவர் சொல்கிறார். இதில் உடனே வந்துட்டு இவர் வந்து நீ ஹேட்டடை பரப்பாதீங்கிறதுக்கு என்ன இருக்குது? முழுக்க ஹேட்டடை பரப்புறதை யார்? அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் தான். அர்ச்சனா தான் மெயினாக வந்து ஹேட்டடை பரப்புறது. தேவையில்லாமல் வந்து இன்டர்வியூவில் வந்து எதுக்கு பேசணும்? ஃபஸ்ட்டு எடுத்துக்கல, நம்ம சீசன் முடிஞ்சோடனே நம்ம விட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் தேவையில்லாமல் விசித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தாய்ப்பாசி வச்சு ஏமாத்துறாங்க, அப்படி இப்படி சொல்லி தாய் கிழவின்னு சொல்லி ஷோ முடிஞ்சு அவங்க வெளியே போனதுக்கு அப்புறமும் ஒருத்தன்லாம் வெளியே போட்டான். அதுக்கப்புறம் தான் நம்ம நிப்பாட்டி வச்சு திருப்பி வந்து ஆரம்பிச்சு அர்ச்சனாவுக்கு எதிராகவே. அப்போ அதுக்கப்புறம் அது வந்து நேற்று இந்த வாரம் இன்டர்வியூ கொடுக்கும்போது என்ன சொல்லுது, அது வந்து விசித்ராவுக்கு வந்து பார்த்தா ஃபோன் பண்ணாதான், அவங்க வந்து ஃபோன் பண்ணால் இது பேசுமா, இந்த மாதிரி ஒரு இகத்தாலம் அவங்கள்ட்ட இருந்து அவங்களால தான் நீ உள்ளே இருந்த, ஆனால் வந்து எகத்தாளமாக பேசுகிறது, எடுத்தறிஞ்சு பேசுகிறது, அந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறது, நிக்சனை பற்றி நெகட்டிவாக பேசுகிறது எல்லாம் அதான் பேசுது. அதுக்கு தான் நிக்சன் ஃபேன்ஸ் வந்து ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விசித்ரா ஃபேன்ஸ் வந்து ஒரு பதில் கொடுக்குறாங்க. உடனே அதுக்கு வந்துட்டு இவர் தேவையில்லாமல் நெகட்டிவிட்டியை பரப்பாதீங்க, ஆச்சா ஊச்சான்னா அப்புறம் நீங்கள் நிக்சனை வந்து காஜி நிக்சன் சொல்லும்போது இவர் எங்கே போயிருந்தார், அது நெகட்டிவிட்டி இல்லையா? அது அவனுக்கு வந்து நெகட்டிவாக தெரியாதா? அதே மாதிரி விசித்ராவை தேவையில்லாமல் வந்து தாய்ப்பாசை வச்சு ஏமாத்துறாங்க, தாய் கிழவி இவங்க, இன்னும் நிறைய வார்த்தைகளை வச்சு இது பண்ணுறாங்க. இவங்க வந்து ஏதாவது தாய்ப்பாசை வச்சு ஏமாற்றுவாங்க, தாய்ப்பாசை வச்சு நாமினேஷன் தப்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் கொச்சையாக பேசும்போது அந்த இதை வந்து ஹேட்டடை பரப்பும்போது ஆரி வந்து எங்கே போயிருந்தார்? திடீர்னு வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி செம்பு தூக்கணும்? நம்மளுக்கு ஆரி மேலே இருக்க மரியாதையே வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு ட்விட் போட்டார், அர்ச்சனா நீ ஸ்டே ஸ்ட்ராங்காரு, நீ தான் வந்து டைட்டில் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு இதை போட்டுட்டு அவரே டெலீட் பண்ணிவிட்டு ஓடிட்டார். என்ன ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் தான் ஷோ பார்க்குறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. திடீர்னு யாருக்கு சப்போர்ட் இருக்கோ, சும்மா வந்து அவங்களுக்கு சப்போர்ட் இருக்க மாதிரி யாருன்னு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் செம்பு தூக்கி ஒரு ட்விட் போட்டு அவங்க ரசிகர்லாம் உனக்கு ரசிகராவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. அது ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும். ஏற்கனவே உனக்கு ரசிகனாக இருக்கிறவன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தலையெல்லாம் மாறி போகவும் வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது மக்களே. நம்ம அர்ச்சனா மேலே வைக்கிறது பூராமே வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் மட்டும்தான். கமல் சார் சொன்ன மாதிரி அந்த வந்து நீ ஏற்றுக்கிறது ஏற்றுக்காத உன்னுடைய விருப்பம். இதில் இவர் கேட்டிருக்க 2 பாயிண்டில் ஏதாவது தப்பு இருக்கா நீங்களே சொல்லுங்கள். நீ ஆரி போட்ட எஃபர்ட்டில் 1% கூட எஃபர்ட் போடலைங்கிறாரு. இதில் என்ன ஒரு தவறான இது? உனக்கு வந்து வீட்டு வேலை கூட நீ ஒழுங்காக செய்யலை அப்படிங்கிறாரு. இதில் என்ன காரணம் சொல்லிட்டு தப்பிச்சு போனா? இதே இதில் வந்து நீ ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னதுக்கு போகலாம், நான் போக மாட்டேன் நின்றுச்சு.
வேலை செய்யணும், அதனால போக மாட்டேன்னு சொல்லிச்சு. இதை சொல்லத்தான் செய்வாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு டைட்டில் வந்து கொடுத்துருக்க கூடாது தான். அது அவர் சொல்லத்தான் செய்வாங்க. இதில் ஏதோ வந்து தப்பை கண்டுபிடிச்சிட்டாரு, இதில் ஏதோ ஃபேக்டரியோட பரப்புறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஆரி பேசுறதுக்குலாம் வந்து ஒரு இதே இல்லை. இதில் கங்க்ராச்சுலேஷன் ஏற சொல்லணுமா, நீங்கள் உட்காந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நன்றி, வணக்கம்.